இன்னைக்கு ஒரு வீடு சுபிட்சமாக இருக்கணும்னா, ஒரு வீடு ரொம்ப நல்லா இருக்கணும்னா, நம்ம குடும்பம் செழித்து வளரணும்னா என்ன பரிகாரம் பண்ணுறதுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில வீடுகளை நீங்கள் பாருங்களேன், ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம், அதுவும் தலைமுறையாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம், ஒரு முன்னேற்றமே இல்லை, வீட்டில் யாருக்கும் நல்லபடியாக திருமணம் ஆகலை, திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த மாதிரி சில பேர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, பாரு எப்படியோலாம் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு இப்படிலாம் வந்துட்டாங்க, இந்த மாதிரி சில பேரை நம்ம பார்த்துருப்போம் தானே. அப்போ நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நம்முடைய ஜாதக அமைப்பு, நம்முடைய கர்ம வினை இதெல்லாம் தான் காரணம். வாழ்க்கை முழுக்க நாம் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னா அதற்குத்தான் நான் உங்களுக்கு நிறைய கோவில்கள், பதிகங்கள், பாசுரங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்றத தொடர்ந்து நான் என்னுடைய பதிவுகளில் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். வீட்டில் சந்தோஷமே இல்லை, முன்னேற்றமே இல்லை, சுப காரியமே நடக்கலை, வீட்டில் சுபிட்சமே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் லலிதா பஞ்சரத்னம் படிக்கணும். லலிதா பஞ்சரத்னம் அது உங்களுக்கு கூகுள்லேயே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் லலிதா பஞ்சரத்னம்னு தேடி எடுத்துக்கலாம். அது சமஸ்கிருதத்தில் இருக்கே, சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னா தமிழ் மொழிபெயர்ப்பும் அதில் உண்டு, அதை நீங்கள் வாசிக்கலாம். எப்படி கண்ணதாசன் கனகதாரா ஸ்தோத்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, மக்களுக்கு அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நாம் அதை தமிழில் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு பொன்மாரின்னு எழுதினார் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. அல்லது நாங்கள் சமஸ்கிருதத்திலே சொல்கிறோம் அப்படின்னாலும் அதை சொல்லலாம். ஆனால் காலையில் நேரத்தில் தான் அதை சொல்லணும். ஏன்னா ஆதிசங்கரர் லலிதா பஞ்சரத்னம் பாடுகிற போது என்ன சொல்லி பாடுறார்? காலையில் உன்னை வணங்குகிறேன், காலையில் உன்னை வணங்குகிறேன் அப்படிதான் பாடுறார். அப்போ லலிதா பஞ்சரத்னத்தை அதிகாலையில் சொல்வது என்பது சிறப்பு. ஆரம்பத்தில் சொல்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு, அதை கேட்கலாம். முதல்ல கேட்க ஆரம்பிங்க. வீட்டில் அதிகாலையில் காலையில் லலிதா பஞ்சரத்னம் ஒலிக்க விடுங்க. இப்படி யார் ஒருவர் லலிதா பஞ்சரத்னத்தை அதிகாலையில் காலை பொழுதில் வாசிக்கிறார்களோ, சொல்கிறார்களோ, கேட்கிறார்களோ அவர்களுடைய வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து செய்து பாருங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.